மாவட்டத்தில் மாமனாரை மருமகனே கட்டையால் அடித்து கொலை செய்துள்ளார். கிறிஸ்துமஸ் விடுமுறையில் குழந்தைகளை பார்க்க சென்ற தந்தை அவரது மாமனாரை அடித்துக் கொன்றது ஏன்? விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வேலியந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் 55 வயதான ஆறுமுகம். இவரது கடைசி மகள் கௌசல்யா திருவண்ணாமலை கஸ்தம்பாடியைச் சேர்ந்த கேசவனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். 5 ஆண்டுகள் ஆன நிலையில் தம்பதிக்கு தனுஷ்குமார், ஜென்விஷா ஆகிய 2 குழந்தைகள் உள்ளனர். காதல் திருமணம், குடும்ப வாழ்க்கை என நிம்மதியாக நகர்ந்த கௌசல்யா வாழ்க்கை நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. மது போதைக்கு அடிமையான கேசவன் அடிக்கடி குடித்துவிட்டு மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடும் எழுந்துள்ளது. இதனால் கணவனை பிரிந்த கௌசல்யா கடந்த 4 ஆண்டுகளாக குழந்தைகளுடன் தனது தந்தை வீட்டில் வசித்து வருகிறார். பெங்களூருவில் வேலை செய்யும் கேசவன் அடிக்கடி வேலியந்தல் கிராமத்திற்கு சென்று மனைவி குழந்தைகளை பார்ப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் ஞாயிறன்று வேலியந்தல் கிராமத்திற்கு வந்த கேசவன் அளவுக்கு அதிகமாக மது குடித்துவிட்டு நள்ளிரவில் மனைவியுடன் சண்டையிட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு சொந்த ஊர் செல்வதாக கூறிவிட்டு சென்றுள்ளார் கேசவன். அப்போது மாமனார் ஆறுமுகம் கேசவனை மறித்து குழந்தைகளை விட்டுச் செல்லுமாறு கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கேசவன் அருகில் இருந்த கட்டையால் ஆறுமுகத்தை கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த ஆறுமுகம் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்தார். உடனடியாக அருகில் இருந்தவர் ஆறுமுகத்தை மீட்டு விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள கஞ்சனூர் காவல்துறையினர் கேசவனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்ப சண்டையில் மாமனாரை மருமகன் கட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.